ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நர்பவி சமையல். இன்றைக்கி புதினா கொத்தமல்லி வச்சு பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சூடான பொங்கல் கூட இப்படி தண்ணியாக சட்னி, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ப்ரெஷர் பேனில் பச்சரிசி, பாசிப்பருப்பு ரெண்டுத்தையும் வாஷ் பண்ணிட்டு 2 கப் தண்ணி விட்டுட்டு அது கூட கொஞ்சமாக மிளகு, சீரகம், இஞ்சி பொடியாக நறுக்குனதை வச்சு அரை மணி நேரம் ஊற விட்டுருங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கை கொத்தமல்லி, ஒரு கை கருவேப்பிலை, கொஞ்சமாக சீரகம், மிளகு, கொஞ்சோண்டு இஞ்சி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. 1 கப்பு சாதத்துக்கு 4 கப்பு தண்ணி, கூட அரை கப் பாசிப்பருப்புக்கு 2, ஸோ மொத்தமாக 6க்கு ஏற்கனவே 2 ஊற்றிட்டோம். இதில் 4 கப் இந்த பேஸ்ட்லேயே அரைச்சி ஊற்றிட்டு மெஷர் பண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ 5 விசில் விட்டுட்டு இறக்குனீங்க அப்படின்னா பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தாளிப்புக்கு ஒரு பேனில் நெய் விட்டுட்டு அதில் சீரகம், மிளகு, இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாமே போட்டுட்டு நல்லா வறுத்ததுமே முந்திரி போட்டுக்கோங்க. முந்திரி நல்லா வறுத்ததும் அதை எடுத்து அப்படியே பொங்கலை ஊற்றிட்டு ஒரு கிளறிக்கோங்க. தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஒரு கலக்கினீங்கன்னா பொங்கல் ரெடி. இது கெட்டியாக ஆகாமல் அப்படியே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.